உலகத்துல மிஸ்டீரியஸான பிளேஸ் வந்து எக்கச்சக்கமா இருக்கு. அதுல ஒண்ணு தான் அண்டார்டிகா. நாசாவுடைய கிரேஸ் அப்படின்ற சேட்டிலைட்ட வந்து என்ன பண்ணும்னா, பூமியில உள்ள எல்லா மேக்னெட்டிக் வேவ்ஸையுமே வந்து ரெக்கார்ட் பண்ணி காட்டும். அதான் அதோட வேலை. இந்த மாதிரி மேக்னெட்டிக் வேவ ரெக்கார்ட் பண்ணப்ப தான் என்ன ஆயிருக்குன்னா, 480 கிலோமீட்டர் சர்கம்ஸ்டன்ஸ்ல வந்து அதிகமான மேக்னெட்டிக் வேவ் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. இத பார்த்த உடனேயுமே நாசா சயின்டிஸ்ட்டே வந்து ஷாக் ஆயிட்டாங்க. அளவுக்கு அதிகமான மேக்னெட்டிக் வேவ் வந்து எந்த இடத்துல ரெக்கார்ட் ஆயிருக்குன்னு பார்த்தப்ப தான், இது வந்து அண்டார்டிகால வில்க்ஸ் லேண்ட் அப்படின்ற ஒரு இடத்துல தான் ரெக்கார்ட் ஆயிட்டு இருந்திருக்கு. ஓகே. இத வந்து நம்ம ப்ராப்பரா ரிசர்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா, அது பனிக்கட்டிக்கு கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் ஆழத்துல இருந்து தான் அந்த மேக்னெட்டிவ் வேவும் வந்துட்டு இருந்திருக்கு. அதனால ரிசர்ச்சர்ஸ்னாலயுமே வந்து அவ்வளோ தூரத்துக்கெல்லாம் பனிக்கட்டிக்குள்ளலாம் துளை போட்டு அதுக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியாது. சரிங்களா? ஸோ, அதனால இத வந்து சேட்டலைட் மூலமாவே வந்து ரிசர்ச் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க. 250 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி ரொம்பவே மிகப்பெரிய விண்கல் வந்து பூமி மேல வந்து விழுந்திருக்கு. இந்த மாரி பூமி மேல விழுந்ததுக்கு அப்புறம் தான் பூமி வந்து கம்ப்ளீட்டாவே டெஸ்ட்ராய் ஆயிட்டு இருந்திருக்கு. ஸோ, இந்த ஒரு இன்சிடென்ட்ட தான் வந்து பெர்மியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு பெர்மியன் இன்சிடென்ட்க்கு அப்புறம் தான் அண்டார்டிகால அந்த பனிக்கட்டிக்கு 2 கிலோமீட்டர் ஆழத்துல இரும்பு நிறைந்த ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து புதைஞ்சுட்டு இருந்துட்டும் இருக்கு. அந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து தான் நமக்கு மேக்னெட்டிக் வேவ் கிடைச்சிட்டு இருந்திருக்கு. இப்படி 480 கிலோமீட்டர் நீளமும் 2 கிலோமீட்டர் ஆழத்துக்குள்ளும் இருக்கிற இப்பேற்பட்ட ஒரு இரும்பால் ஆன ஆப்ஜெக்ட்ட வந்து நெறைய பேர் யுஎஃப்ஓவா இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. அதே சமயத்துல வந்து இன்னும் அதுக்குள்ள ஒரு சிவிலைசேஷனே கூட நடக்கலாம். ஏன்னா மேக்னெட்டிவ் வேவ் இருக்கிறப்ப அது வந்து சிவிலைசேஷன் இருக்கிறதுக்கு ஏகப்பட்ட சான்சஸ் இருக்கும் அப்படின்ற மாரி நெறைய பேர் சொல்றாங்க. ஆனா வந்து நாசா சயின்டிஸ்ட் வந்து இந்த ஃபோர்ஸ்னால அங்க ஏதோ ஒரு வகையில வந்து மேக்னெட்டிவ் ஃபோர்ஸ் இருக்கு. மத்தபடி இதுல வேற ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆனா அது 2 கிலோமீட்டர் ஆழத்துல இருக்கறனால சயின்டிஸ்ட்டால அது வந்து ரிசர்ச் பண்ணி என்னன்னு சொல்ல முடியல. ஏன்னா பனிக்கட்டிக்கு அடியில இருக்கு. அதனால ப்ராப்பரான ஒரு ஆக்ஷன் இல்லாம நம்ம அதுக்குள்ள போக முடியாது இல்லையா? அதனால சேட்டலைட் மூலமாவே அந்த மேக்னெட்டிவ் வேவோட டேட்டாவ வந்து ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்ன வரைக்கும் அது என்ன அப்படின்றது வந்து தெரியல. மர்மமா தான் இருக்கு.